Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாகிஸ்தான் ராணுவத்தினர் 7 பேரை தூக்கிலிட்டதாக பலூச் விடுதலை ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைகிறார். கவியரசன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 4 மாகாணங்கள்ல ஒரு மாகாணம், மிகவும் முக்கியமான மாகாணம். பல்வேறு இயற்கை வளங்கள் பலுச்சிஸ்தான்ல இருக்கிறது. அந்த நாடு பாகிஸ்தானினுடைய ஒரு மாகாணம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லிக்கிட்டாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் தனிநாடு கேட்டு நீண்ட ஆண்டுகளாக போராட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க. ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க தங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டே வர்றாங்க. பாகிஸ்தானோடு நாங்கள் இருக்க முடியாது, பலூச் மக்கள் தனி நாடாகத்தான் நாங்க இருப்போம், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்க வேற நாடு நாங்க வேற நாடு அப்படிங்கறதுதான் பலுச்சிஸ்தானுடைய நிலைப்பாடு. பாகிஸ்தானுக்கு எதிராக அங்க பலூச் விடுதலை படை மிக முக்கியமான ஒரு போர்ஸா இருக்கிறாங்க. அவங்க அப்பப்ப பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துறத வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானும் பலுச்சிஸ்தான்ல அட்டாக் பண்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றாங்க. தங்களுடைய தலைமையை அந்த மக்கள் ஏற்க மறுப்பதனால பலுச்சிஸ்தான்ல பெருசாக எந்த முன்னேற்றமும் இது வரைக்கும் இல்லை. அங்க பெரிய வளங்கள் இருந்தாலும் முன்னேற்றங்கள் எதுவும் பெரிய அளவுக்கு இல்லை. அதனால அந்த மக்கள் இன்னும் கூட கோபமா இருக்காங்க பாகிஸ்தான் மேல. இப்ப தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு வரக்கூடிய சூழல்ல தற்போது பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த 7 வீரர்களை பலுச்சிஸ்தான் பிடிச்சு வச்சிருந்தாங்க. பிடிச்சு வச்சுக்கிட்டு விடுதலை தொடர்பாக பேசணும், எங்களுக்கு நீங்க தனி நாடாக எங்களை அறிவிக்கணும், எங்களை விட்டுறணும், அப்பதான் நாங்க இந்த 7 பேரையும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பேச்சுவார்த்தைக்கு முன்வர பாகிஸ்தான் தயாராக இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பலுச்சிஸ்தானை விட்டு கொடுக்கறதுல அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. அதனால அவங்க இதற்கெல்லாம் நாங்கள் பணிய மாட்டோம் அப்படிங்கிறத பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க. குறிப்பிட்ட கெடு முடிந்த பிறகு 7 பேரையும் இப்ப தூக்கிலிட்டு விட்டதாக பலூச் அந்த விடுதலை படை அறிவித்திருக்கிறாங்க. எனவே இதுக்கு பதிலடி தரக்கூடிய வகையில பாகிஸ்தான் ஏதாவது செய்ய போறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம், சீனாவுல சீனா பாகிஸ்தான்ல மேற்கொண்டு வரக்கூடிய பணிகள் மேலையும் பலூச் விடுதலை படை அவ்வப்போது தாக்குதல் நடத்துவாங்க. அந்த சீன அதிகாரிகள் மேல, சீன பணியாளர்கள் மேல கூட தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்த பாகிஸ்தான் எப்படி எடுத்துக்க போகுது, அதனுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல தெரிய வரக்கூடும். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.